ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு வந்து ரூ. 21,000 சேலரி வருது, ஹாஸ்டலுக்கு வந்து நான் ஒரு ரூ. 7,000 பே பண்ணுறேன், நான் எப்படி சேமிக்கிறது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேமிலி விமனா அல்லது வந்து அன்மேரிடா அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணலை. பட் நான் வந்து அவங்க வந்து ரூ. 21,000 சேலரி வாங்கிட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுட்டுக்கு வந்து ஒரு 7,000 அவங்க வந்து பே பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு ஐடியா கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த வீடியோவில் மணி சேவிங் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்குறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான பணம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரூ. 21,000 சேலரி, ஹாஸ்டலுக்கு வந்து ரூ. 7,000 போயிடுச்சு அப்படின்னா எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அவங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 21,000, ஹாஸ்டலுக்கு 7,000. இப்போ 21,000த்தில் ரூ. 7,000 போயிடுச்சு அப்படின்னா மீதம் பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 14,000 தான் இருக்கும். இந்த 14,000 எப்படி வந்து பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ரூ. 1,500 எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அதனால் அந்த ரூ. 1,500 ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கணும். இந்த எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டை வந்து நம்ம எப்போவாவது தவிர்க்க முடியாதப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நெட் பேங்கிங்கோ அல்லது ஏடிஎம் கார்டோ இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சேவிங் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டு கேட்டிருக்கவங்க வந்து ஃபீமேலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நகை சீட்டு போடணும் அப்படின்னு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த நகை சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 5,500 மாதம் போடுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ மாதம் ரூ. 5,500 நகை சீட்டு போடுறாங்கன்னா ஒரு வருஷத்தில் அவங்க எவ்வளோ சேமிப்பாங்கன்னா ரூ. 60,500 சேமிப்பாங்க. ரூ. 60,500 ஒரு பவுன் வந்து தாராளமாக எடுத்துட முடியும். ஏன்னா எப்போவுமே வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து தங்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால உங்களால் எந்த அளவுக்கு தங்கம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. அதற்காக தான் அதை டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருஷம் வருஷம் நான் 1 பவுன் வாங்குவேன், வருஷம் வருஷம் 2 பவுன் வாங்குவேன் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஆரம்பிங்க. நான் வந்து இதில் வந்து ஐடியாஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீட் பேஸ்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நகை சீட்டு போட்டுக்கோங்க. ஒரு சவரன் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கிறேன். இதை விட அதிகமாகவும் நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து கோல்டு சேவிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரியாக வேணும் அப்படின்னா நகை சீட்டு தான் பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காயின்ஸாக வாங்கலாம், பேப்பர் கோல்டில் வாங்கலாம், டிஜி கோல்டு இருக்குது, இ கோல்டு இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி. ஆர்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது தொடர்ந்து சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு. இந்த சேமிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரூ. 2,000 போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரூ. 2,000 போட்டிங்கன்னா 12 2 24 24,000 ஒரு வருஷத்தில் ஒரு ரூ. 24,000 நம்மளுக்கு வந்து சேமிப்பாகும். இதில் கூடுதலாக நம்மளுக்கு வந்து வட்டியும் கிடைக்கும். இந்த பணத்தை வந்து கண்டிப்பாக கேஷாக நம்மளை கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கிறது. இதில் வட்டியோடு நம்மளுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு வேறு ஏதாவது தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குறது, இல்லை 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய நீட்ஸு வாண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை செய்யறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டியாக போட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்மளுடைய வாண்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதற்கான பணமும் கண்டிப்பாக சேமிக்க ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒன் வந்து எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான். அதாவது தொடர்ந்து நம்ம வந்து லாங் டேர்மில் சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு. இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால ஒரு 10 வருஷம் நம்ம வந்து தொடர்ந்து சேமித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாதம் ஒரு ரூ. 2,000 போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு மாதம் ரூ. 2,000 போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் 4,64,678 இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் இருக்கும். இது அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு தான். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டிங்கன்னா குரோமில் போய் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு, இது எல்லாமே நம்ம கால்குலேஷனில் நமக்கு கிடச்சிரும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நீடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா SWP அப்படிங்கிறது தான். இது வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது. இதுவும் வந்து லாங்
டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 3000 உங்களால் போட முடியுது அப்படின்னா, இதில் வந்து ஒரு 15 வருஷம், இது ஒரு 18 வருஷம், 20 வருஷம் இந்த மாதிரி லாங் டேர்மாக போடுறீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு செகண்ட் இன்கம், அதாவது பென்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து 3 மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே நம்ம 3000 போடுறோம் அப்படின்னா, ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 9000 நமக்கு வந்து லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், வித்ட்ரால் பிளான் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றியும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். திரும்பவும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த எஸ்ஐபி பற்றியும் எஸ்டபிள்யூபி பற்றியும் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பண்ணலான்னு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோஸ் வந்து வரும்போது அதை ஃபுல்லாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா. பட் இதுவும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான பிளான் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது வியூவர்ஸ்க்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயுமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.